பார்த்துட்டு இருக்க தந்திரி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம இயக்குனர் ஆர்ஜிகே அவர்களோட இயக்கத்தில் நக்குல் நடித்து வெளிவந்திருக்க படம் தான் வாஸ்கோ ட காமா. ஸோ இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுன்ற மாதிரியான ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ஸ்டார்டிங்லேயே. இதில் வந்து இந்த கெட்டது பண்ணுறவங்க தான் ரொம்ப நல்லவங்களாகவும் நல்லது பண்ணுறவங்களாம் ரொம்ப கெட்டவங்களாகவும் பார்த்துக்கிற நேரத்தில் நக்குல் வந்து என்னன்னா இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குற ஒரு தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்குற ஒரு நபராக இருக்காரு. ஸோ இதனால் வந்து நக்குல் மேலே எல்லாருமே ஒரு காண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு கட்டத்தில் நக்குல் வந்து ஒரு சின்ன ஒரு நல்லது பண்ண போய் அதனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த ஜெயில் தான் வாஸ்கோ ட காமா. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா நக்குலோட அப்பாவை கொல்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அவரை காப்பாற்றினாரா இல்லையா அண்ட் கடைசியில் அந்த ஜெயிலிருந்து அவர் எப்படி தப்பிக்கிறார் அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தோட இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நகுலுக்கு வந்து ஒரு படம் வருது. ஸோ அந்த படம் வந்து எல்லாரோட மக்கள் மனசுலலாம் இடம் பெறுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். நக்குல் அவர்களே, நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பண்ணுறீங்க. உங்களோட கதை தேர்வில் வந்து நீங்கள் இன்னமும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஒரு மாதிரி ப்ராப்பரான ஒரு டிஸ்கஷனில் நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கணும்ன்றது தான் எங்களோட ஒரு விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பத்தை நீங்கள் கொஞ்சம் நிறைவேற்றணும்னு சொல்லி நான் இப்போயே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இந்த படத்தோட ஓவராலாக நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 மணி நேரம் தான். ஆனால் 2 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ள உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு 4 மணி நேரமாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரு டைம் ட்ராவலாக டைம் மிஷின் மாதிரி கூட வச்சுக்கலாம். 2 மணி நேரம் எப்போ 4 மணி நேரம் தெரியும் கேட்டிங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி போரான ஸ்க்ரீன் பிளேன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தை இவங்க எப்படி மேக் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஒரு காமெடி சீனு, ஒரு ஆக்ஷன் சீனு அண்ட் கடைசியில் அவங்க அப்பாவை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு சில பிளான் போடுற சீனு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்திருப்பாங்க போல். தனித்தனியாக எடுத்துகிட்டு மொத்தமாக ஒரே பேக்கேஜாக நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் சர்க்காஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ரமணா படத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது சின்ன கை உடஞ்சி நம்ம ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா நம்மளை வந்து அந்த ஸ்கேன் எடுக்கணும் இந்த ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து காசு போடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இல்லை மற்ற விஷயங்களும் சரி, அதாவது ஒரு சமூகத்தின் மீதான பார்வைகள் வந்து எப்படி வைக்கப்படுது. நல்லவனாக இருந்தால் எப்படி இருக்க, நீ கெட்டவனாக இருந்தால் எப்படி இருக்க, ஒரு கெட்டவனாக இருந்தால் தான் உனக்கு ஒரு வீடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சரி சர்க்காஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தமிழ் படம் பார்த்துருமா, சிவா நடித்த தமிழ் படம், அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து ஆங்கிளில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது கரெக்டாக கன்வே ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்வே ஆகலன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்பமான ஸ்க்ரீன் பிளேன்னு கூட சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, இந்த படத்தில் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு கூட சொல்லலாம். நக்குல் தான் இந்த படத்தோட ஹீரோ. நீ என்னடா நக்குலே வந்து நீ இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா நக்குல் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தில் அவர் கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு அப்படின்றது தெரியுது. இன்னும் கொஞ்சம் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப நாளாக இருக்காரு. அண்ட் சங்கர் இந்த மாதிரியான பெரிய படங்களோட டேரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நக்குல் கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தம் அண்ட் வல்லினம் இந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் நக்குல் கிட்டேருந்து எதிர்பார்க்குறமே தவிர்த்து இந்த இடத்துல இந்த படம் மூலமாக வந்து நக்குலோட கதை தேர்வே ஒரு மாதிரி மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு படம் நம்ம கன்வே பண்ணுறோம், நல்ல மெசேஜை கன்வே பண்ணுறோன்ற பட்சத்தில் அதை கரெக்டாக டெலிவரி பண்ணுறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நக்குல் வந்து இந்த இடத்துல வந்து சொதப்பிட்டர்னா சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன கதை என்ன மாதிரி நம்ம யூகிக்க முடியுன்றே சொல்ல முடியாது. படத்தோட டைட்டில் வந்து வாஸ்கோ ட காமான்னு வச்சிருக்காங்க. ஆனால் அதை நம்ம டெலிவரி பண்ணுறதோ சரி இதோ சரி ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் அந்த வாஸ்கோ ட காமானா என்ன, ஸோ வாஸ்கோ ட காமானா ஜெயில் அப்படின்றத நமக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் இது பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக அப்படியே வேறு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய விதமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் நம்ம பார்த்து நம்மளே இப்படி திரும்புற மாதிரியான ஒரு சில சீன்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்ப இருக்குது. என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரியோ என்ஜாய் பண்ணுற மாதிரியோ சீன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லி ஆகணும். காமெடிக்கு சரி, ஓகே, நம்ம ரெடின் கிங்ஸ்லி இருக்காரு, முனிஸ்காந்த் இருக்காருன்னு நினச்சோம்னா ரெடின் கிங்ஸ்லியே ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து அடிச்சு பற்றி விட்டுறாங்க ஒரு பஸ்ஸில் வர சீன் மூலமாக. சரி, ஓகே. அதுக்கப்புறம் முனிஸ்காந்த் இருக்காரு, அவர் ஏதாவது காமெடி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முனிஸ்காந்துமே இல்லை, ஏதோ ஒன்று பண்ணுறாருன்ற பேரில் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் சிரிப்பு வராத மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம வம்சி கிருஷ்ணா, அவர் இந்த மான் கராத்தே அப்புறம் இந்த ரோமியோ போன்ற படங்கள்லாம் நடித்த ஒருத்தர், அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெப்த் கொடுத்துருக்கணும். நல்ல ஒரு வில்லனாக பார்த்த ஒருத்தரை போய் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து டம்மி பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. சம்திங் அவரை வச்சு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ப்ராப்பராக கன்வே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான் சொல்லி ஆகணும். நக்குலும் வம்சி கிருஷ்ணா இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து படம் இதாகுமே பொறுத்து லாஜிக் மிஸ்டேக்ஸாக சரி இல்லை அங்கங்கே கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸாக இருக்கணும் சரி இந்த மாதிரி இடங்களில் நிறைய இடங்களில் கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கதையாக பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு மாதிரி என்னடா அது கொஞ்சம் போரான ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப கிளம்சியாக இருக்கும். உங்களுக்கு என்ன கதை, என்ன நடக்குது, யாரை கொல்றா, யாரை பிளான் பண்ணுறா, யார் காப்பாற்ற போகிறா, அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்றத யூகிக்கும்படியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு நிதர்சனமாக இருக்குது. மொத்தத்தில் நம்ம தெளிவாக இந்த படத்தை பார்த்து நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். நக்குல் அவர்கள் இன்னமும் நல்ல கதை தேர்வுகளை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த படம் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கணுமா வேணாமன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜுக்குமான கீழே இருக்கிற படமாக தான் இந்த வாரத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.